ஹாய் திஸ் இஸ் அக்ஸ். ஸோ இட்லியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வச்சு சூப்பரான டிஷ் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ இட்லியை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆனியனை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஆனியன் நீல வாக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 எக்கு ஆட் பண்ணி தேவையான மசாலா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா குக் ஆகணும். எக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்லியை நல்லா இதில் ஃப்ரை பண்ண ஹீட்டில் ஃப்ரை பண்ண இட்லி நல்லா உதிர்ந்து சாஃப்டாக வந்துடும். ஸோ இட்லியை வச்சு இட்லி உப்புமா, இட்லி கைமா இதெல்லாம் பண்ணி தானே பார்த்துருக்கீங்க. இந்த வாட்டி இந்த எக் இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. என்னோடய குக்கிங் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.